வெல்கம் டு ஈஸி உஷாஸ் ரெசிபீஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ், நியூ சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்ஸ். வாங்க சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா ஒரு ஸ்பூன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கேரட், உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம். பிரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி இன்னொரு ஷேப் கூட பண்ணிக்கலாம். இது இப்போ முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, மைதா நம்ம இப்போல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. நான் மைதா சேர்க்கலை. நான் செஞ்சு பார்த்தேன். மைதா இல்லாமல் பண்ணால் நம்ம கிறிஸ்பியாக வருதா, ஏன் டிப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தேன். அடுத்து அந்த சமயம் டக்குன்னு யோசித்து பண்ணுறச்ச மைதா இல்லை. கரெக்டாக சூப்பராக வந்தனால தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். சரி, மைதா இல்லாமல் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்பியாகவே நல்லாவே வருது. நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். அப்படியே லைட்டாக திருப்பி விடுவோம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோன்னே எல்லாத்தையும் மெல்ல எடுத்துடலாம். இதில் ஒரு ஹைலைட்டே என்னென்னா, நம்ம மைதாலாம் டிப் பண்ணவே இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, அந்த ஈரத்தன்மை உறிஞ்சத்துக்காக போட்டு எல்லாத்தையும் காரெல்லாம் போட்டு பிரெட் கிராம்ஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துடுறோம். ஃபுல்லாக ஃபைனல் ஸ்டேஜில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபைனலாக லாஸ்ட்டாக கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வித் டொமேட்டோ கெச்சப் ரெடி. இது ரொம்ப குயிக்காக செய்யலாம். இதுதான் இதுவே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ, பை.